மன்னாரிலே காட்டாலைகள் அமைப்பது சம்பந்தமான மக்களுடைய எதிர்ப்பு போராட்டம் ஏறக்குறைய 10 நாட்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடைவெளியிலே பாராளுமன்றத்திலே ஜனாதிபதியோடு ஒரு சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டதாக கூற சொல்லப்பட்டு பொது அமைப்புகள் மற்றவர்கள் அங்கே சென்றிருந்த போதும் ஜனாதிபதியை அன்றைய தினம் சந்திக்க முடியவில்லை. ஆனால் அமைச்சரோடு ஒரு சந்திப்பு நடைபெற்றிருந்தது. நாளைய தினம் ஜனாதிபதியோடு சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்திலே போலீசார் முன்னர் ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிற வண்ணமான ஒரு பொது தொல்லை அதனை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கட்டளையை மன்றிலே கோரியிருந்தார்கள். கற்றிருந்த சட்டத்தரணி டெனிஸ்வரன் அவர்கள் அந்த வேளையிலே இங்கே பெயர் குறிப்பிடப்பட்டவர்களுக்காக ஆஜராகி அப்படியாக பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் இந்த எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவோம் என்ற கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலே நீதிமன்றம் ஒரு கட்டளையும் அன்றைக்கு ஆக்கியிருக்கவில்லை. ஆனால் நேற்று இரவு இங்கே இந்த பாரிய ஊர்தி பெரிய ஊர்தி ஒன்று மன்னாருக்குள்ளே உட்பிரவேசித்த போது அது ஆர்ப்பாட்டக்காரராலே தடுக்கப்பட்டதாகவும் அது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்றும் இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்காக போலீசார் இன்றைய தினம் பொது தொல்லையை கட்டுப்படுத்துவதற்கென்று சட்டத்தில் இருக்கிற சில ஏற்பாடுகளின் அடிப்படையிலே மன்றிலே ஒரு விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். 6 பேரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்கள் சார்பாக நாங்கள் இன்றைக்கு ஆஜராகி சில விடயங்களை மன்றுக்கு தெரியப்படுத்தினோம். முதலாவது, சட்டத்திலே பொது தொல்லையை கட்டுப்படுத்துவதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தியாயம் 9 என்பது பொது மக்களுக்கு ஏற்படுகிற தொல்லையை கட்டுப்படுத்துவதற்கு மன்று கொடுக்கக்கூடிய கட்டளைகள். பொதுமக்களுக்கு யாரால் தொல்லைகள் ஏற்படுத்தப்பட முடியும் என்று அதனை பார்த்தால் அங்கே ஏதாவது வியாபாரம், ஒரு தொழில் முறை அப்படியான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு வியாபாரத்துக்கு அல்லது அந்த வியாபார நடவடிக்கை மக்களுக்கு பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படுத்துமாக இருந்தால் அதனை தடுப்பதற்குத்தான் நீதிமன்றம் கட்டளையாக்க முடியுமே தவிர பொதுமக்கள் அந்த வியாபாரத்தை தடுக்கக்கூடாது என்று சொல்லி பொதுமக்களுக்கு எதிராக ஒரு தடை உத்தரவு கொடுப்பதற்காக அந்த சட்ட ஏற்பாடு இல்லை என்பதை மன்றுக்கு நாங்கள் எடுத்து சொன்னோம். அது மட்டுமல்லாமல் கொடுத்த வாக்குறுதியின்படி, முதல் நடந்த வழக்கிலே கொடுத்த வாக்குறுதியின்படியே தான் நாங்கள் செயற்பட்டிருக்கிறோம். எவருக்கும் எந்த விதமான தொந்தரவும் செய்யவில்லை, இடையூறும் செய்யவில்லை என்று நாங்கள் சொன்னதை போலீசாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதன்படி தான் போராட்டக்காரர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதை போலீசார் தெளிவாக மன்றுக்கு சொன்னார்கள். இந்த வாகனங்கள் தடுக்கப்பட்டதை பற்றி நாங்கள் சொல்லுகிற போது மற்றவர்களுக்கு, மற்ற வீதியை உபயோகிக்கிறவர்களுக்கு எந்தவித இடையூறும் நாங்கள் செய்யவில்லை. இந்த வாகனங்களை மட்டும்தான் தடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த வாகனங்களிலே வருகிற உபகரணங்கள் தான் பொது தொல்லையை ஏற்படுத்துகிற உபகரணங்கள். அது பொதுமக்களுடைய சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும். 98(1) ஆவண்ணா பிரிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய சௌகரியமான வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்குமாக இருந்தாலும் நீதிமன்றம் அதனை தடுக்கலாம். ஆகவே இந்த இரைச்சல் போன்ற பல விடயங்கள் பொதுமக்களுக்கு இது தொல்லையாக இருக்கும் என்பதற்காக நாங்களே நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆகையினாலே நீதிமன்றம் மக்கள் சார்பாக இந்த நடவடிக்கையை தடுத்த ஒரு உத்தரவை கொடுக்குமாறு நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை செய்தோம். இந்த இடைவெளியிலே இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது மட்டும்தான் போக்குவரத்துக்கு தடையாக இருக்கிறது. போராட்டக்காரர்கள் போக்குவரத்துக்கு தடை இல்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தின காரணத்தினாலே இந்த வாகனங்கள் திரும்ப அனுப்பப்படுமாக இருந்தால் அதில் பெருந்தொகையான பணம் செலவிடப்படும். ஆகையினாலே இந்த வாகனங்களை உள்ளே போவதற்கு நாங்கள் அனுமதிப்போம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். அந்த வாக்குறுதியுடைய அடிப்படை என்னவென்றால், இந்த உபகரணங்கள் அங்கே கொண்டு செல்லப்பட்டாலும் எந்த விதமான நிர்மாண பணிகளும் செய்யப்பட மாட்டாது என்கின்ற உத்தரவாதம் போலீசார் மூலமாக நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உபகரணங்களை இறக்கி வைப்பது மட்டும்தான் செய்வார்களே தவிர எந்த விதமான நிர்மாண பணிகளும் செய்யப்பட மாட்டாது என்பது உத்தரவாதமாக
கொடுக்கப்பட்டு அது மன்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் நிமித்தமாக இந்த வாகனங்கள், இந்த 5 வாகனங்கள் மட்டும் அந்த உபகரணங்களை இறக்கி வைப்பதற்கு நாங்கள் இடையூறு செய்ய மாட்டோம் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறோம். அதற்கு மேலதிகமாக இந்த வாகனமும் அனுமதிக்கப்பட மாட்டாது. மற்றது முன்னரே கொடுத்த வாக்குறுதி பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் என்பதும் மன்றுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சமர்ப்பணங்களின் அடிப்படையிலே மன்று தற்பொழுது ஒரு உத்தரவு ஆக்கியிருக்கிறது. அதாவது போலீசார் செய்த உத்தரவாதத்தின்படி நிர்மாண பணிகள் செய்யப்பட மாட்டாது. இந்த 5 வாகனங்கள் மட்டும், அதாவது வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிற வாகனம் தொடக்கம் மன்னார் பாலத்துக்கு அப்பால் வந்திருக்கிற இந்த வாகனம் வரைக்கும் 5 வாகனங்கள், அந்த 5 வாகனங்கள் மட்டும் உள்ளே வருவதற்கு நாங்கள் வழிவிடுவோம் என்கின்ற இன்று இரவு என்று மட்டும் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு சில வாகனங்கள் ஒரு இரவிலேயே பயணம் செய்ய முடியாமல் இருக்கிற காரணத்தினால சில வேளையிலே 2 இரவு அது நீடிக்கப்படலாம். ஆனால் இந்த 5 வாகனம் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படும். ஆனால் அதில் வருகிற உபகரணங்கள் கட்டிடமாக அல்லது நிர்மாணிக்கப்பட மாட்டாது, இறக்கி வைக்கப்பட மட்டும்தான் முடியும். அந்த இடைப்பட்ட காலத்திலே அதிகாரிகளோடு, ஜனாதிபதியோடு, மற்றவர்களோடு பேசி இணக்கப்பாடான ஒரு முடிவுக்கு வருவதற்கு சாத்தியக்கூறு இருப்பதாகவும் நீதிமன்ற உத்தரவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவாதங்களின் அடிப்படையிலே இருதரப்பும் செய்த உத்தரவாதங்களின் அடிப்படையிலே வழக்கு இன்றோடு முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு இனிமேல் மன்றிலே எடுக்கப்பட மாட்டாது. ஆனால் இந்த உத்தரவாதத்தை மீறி செயற்பட்டால் மற்ற தரப்பு வழக்கை திரும்ப எடுத்து உத்தரவுகளை பெற முடியும். அதாவது கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை மீறி கட்டிடப் பணிகள் ஏதாவது செய்ய ஆரம்பித்தால் நாங்கள் வழக்கிலே அதனை தடுக்கிற உத்தரவை பெற முடியும். அதே போல் நீங்களும் இந்த 5 வாகனத்தை தடுத்தால் உங்களுக்கு எதிராகவும் வழக்கை பெற முடியும். இப்போ இந்த வழக்கு இப்படி உத்தரவாதம் வழங்கப்பட்ட நிலையில் இப்போ ஜனாதிபதியோட சந்திப்பில் இதை தொடர்ந்து கொண்டு செல்றதுக்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டால் எவ்வாறான சட்ட நடவடிக்கையில் போராட்டக்காரர்கள் இந்த வழக்கோடு முடிவுறுத்தப்படுது. ஆனால் அதை ஜனாதிபதி இணங்காவிட்டால், ஜனாதிபதி இணங்குகிறாரோ இணங்கவில்லையோ என்பது எங்களுடைய முடிவு அல்லவே. எங்களுடைய முடிவு இந்த காற்றாலைகள் இந்த இடத்திலே நிர்மாணிக்கப்பட முடியாது என்பது. அதற்கு உகந்த போராட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு செய்யலாம். அதற்கு இந்த வழக்குக்கும் தொடர்பு இல்லை. இந்த வழக்கு இந்த 5 வாகனங்கள் சம்பந்தமான விடயம் மட்டும்தான். இந்த 5 வாகனங்களை உள்ளே விடுவதும், இந்த வாகனங்களில் கொண்டு வர உபகரணங்களும், இதற்கு முன் வந்த உபகரணங்களும் கட்டிட நிர்மாண பணிகளுக்கு தொடங்கப்பட மாட்டாது என்பது மட்டும்தான். நான் கேட்ட கேள்வி என்னென்னா, இப்போ நாளைக்கு அந்த ஜனாதிபதியோட எடுத்த இதன்படி கட்டிட நிர்மாண பணியை செய்யலாம் என்று ஜனாதிபதி ஒரு அனுமதியை கொடுத்தா இது அப்பயும் அப்படி இருக்குமா? இது இந்த ஒரு இடைக்கால நிவாரணம் சம்பந்தமான, அதாவது எங்களுக்கு கட்டிட பணியை துவங்கக்கூடாது, அவர்கள் கொண்டு வந்ததை இறக்கி வச்சுட்டு போகணும். இந்த 2ம் தான் இணங்கப்பட்டிருக்கு, வேறு எதுவும் இல்லை. நேரடியாக சம்பந்தம் இல்லாத எனர்ஜி மினிஸ்டர் சொல்லியிருக்கிறேன், ஒரு வளம் இல்லாத பிரதேசம், இங்கே பறவைகளை பற்றி ஒன்றும் இல்லை, அதால் காற்றாலைகள் அமைக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு இப்போ எங்கேயாவது படிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் பறவைகளை பற்றி ஒரு பாடம் எடுத்து கொடுங்க.